ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திடீர்னு ஸ்வீட் சாப்பிட்ணும், ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட்ணும் போல் தோணுச்சு. சரி, சக்கரை பொங்கல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 கப்பு பச்சரிசி அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சால்ட் வச்சு குக்கரில் அது நல்லா வேக வச்சிட்டோம். ஒரு 6-7 சவுண்டு வச்சேன். ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு மெயினே ரைஸ் நல்லா குழைய வேகணும். அப்போ குழஞ்சி வெந்தால் தான், ஏன்னா நம்ம வெல்லம் போட்டதும் ரைஸ் அப்படியே வரைச்சிட்டு வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஒரு கரண்டி வச்சு அந்த சூடோடைய ரைஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா அழுத்தி விட்டோன்னா நல்லா குழஞ்சிரும். அந்த சூடில் பண்ணால் தான் இது குழையும். இது நல்லா குழஞ்சதுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா அது இறுகி நல்லா ரைஸோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி கொஞ்சம் இலகி அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ இதுதான் பதம். சக்கரை பொங்கல் நிறைய பேர் செய்வாங்க. நான் இது போட்டிருக்கிறது புதுசாக சக்கரை பொங்கல் பண்ணுறவங்களுக்காக போட்டிருக்கேன். நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டோடு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சக்கரை பொங்கலுக்கு வெல்லம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம நிறைய கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்லம் போட்டதும் இலகி ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ப்ரைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய கலர் மாறிடும். அந்த வெல்லம் ஸ்மெல்லும் போனதுக்கப்புறம் அந்த கலரும் மாறிடுச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே இது பர்ஃபெக்டான பதம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெல்லம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம நல்லா பொடி பண்ண ஏலக்காய் பவுடரும் சேர்த்து அதையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு சேர எல்லாமே மிக்ஸ் ஆகிடும், கலந்துரும் ரைஸோட. ஏலக்காய் ஃபுல்லாக போடலாம், நான் பவுடர் பண்ணி தான் போட்டிருக்கேன். நீங்களும் அப்படியே போட்டுக்கோங்க. ஏலக்காய் போட்டதும் இன்னும் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சி பக்காவாக இருக்குது. இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நெய் எடுத்து காய்ச்சிக்கலாம். இதுக்கு 75 ml. உங்களுக்கு நெய் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் 100 ml கூட சேர்த்துக்கலாம். ஸோ கேஷ்யூ போட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம அந்த சக்கரை பொங்கலோட மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த நெய்யும் அதுவும் நல்லா பிளெண்ட் ஆகணும். வெல்லம் ரைஸு எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண அப்படியே நல்லா கலந்து டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில். இது பாசிப்பருப்புலாம் இல்லாமல் வெறும் ரைஸ் தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஈஸியான மெத்தடு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நிஜமாக நீங்கள் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. இது நமக்கு இமீடியட்டாக ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ஹெல்த்தி, அதாவது ஒயிட் சுகர் வேண்டாம் அப்படின்னு நினச்சா நான் மோஸ்ட்லி சக்கரை பொங்கல் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். சரி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஓகே, ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன். ஸோ ஆல்ரெடி ரொம்ப டெம்ப்ட் ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, உங்களை நான் அடுத்த ரெசிப்பியில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.